இப்ப நான் இருக்கிறது ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட் மணிகண்டன் நகர் குள்ளங்க. நம்ம ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட்டோட மணிகண்டன் நகர் எப்பவுமே சொன்னது தானங்க செய்வாங்க. கவர்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஆமா. ஆனா இவங்க வீட்டுக்கு 2 மரம் வளர்க்குறாங்க. மணிகண்டன் நகர் ப்ராப்பர்ட்டில என்ன விசேஷம்னா, இங்க இருக்கிற கார்னர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாம் 2 கதவு 2 கேட்டு. நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்திலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா இந்த ஏரியா பூரா சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியா. இது மட்டும் இல்லங்க, நீங்க மனைய வாங்குனீங்கன்னா அவங்க பூட்டு போட்டு சாவிய உங்க கையிலேயே கொடுத்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு சாவி தரலங்க, வீட்டு மனைக்கே சாவி தராங்க. எப்படி? சோ இமிடியேட்டா மணிகண்டன் நகர்ல பிளாட்டை புக் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அதனால யோசிக்காம உடனே வந்து மனையை புக் பண்ணி பூட்டி சாவி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க, மணிகண்டன் நகர் ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட். ஓகே. இப்ப நான் இருக்கிறது ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட் மணிகண்டன் நகர் குள்ளங்க. நம்ம ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட்டோட மணிகண்டன் நகர் எப்பவுமே சொன்னது தானங்க செய்வாங்க. கவர்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஆமா. ஆனா இவங்க வீட்டுக்கு 2 மரம் வளர்க்குறாங்க. மணிகண்டன் நகர் ப்ராப்பர்ட்டில என்ன விசேஷம்னா, இங்க இருக்கிற கார்னர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாம் 2 கதவு 2 கேட்டு. நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்திலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா இந்த ஏரியா பூரா சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியா. இது மட்டும் இல்லங்க, நீங்க மனைய வாங்குனீங்கன்னா அவங்க பூட்டு போட்டு சாவிய உங்க கையிலேயே கொடுத்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு சாவி தரலங்க, வீட்டு மனைக்கே சாவி தராங்க. எப்படி? சோ இமிடியேட்டா மணிகண்டன் நகர்ல பிளாட்டை புக் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அதனால யோசிக்காம உடனே வந்து மனையை புக் பண்ணி பூட்டி சாவி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க, மணிகண்டன் நகர் ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட். ஓகே. டிரான்ஸ்போர்ட் பத்தி சொல்லும் போது நேஷனல் ஹைவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மாட்டுத்தாவணி மற்றும் பல ஊர்கள்ல இருந்து பேருந்து வசதி இருக்கு. இப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். மணிகண்டன் நகருக்கு வெளியே டிரான்ஸ்போர்ட் வசதியை பத்தி சொல்லியாச்சு. சைட்டுக்குள்ள ரோடு நல்லா இருந்தா தானே நம்ம மனைகளுக்கு வசதியா இருக்கும்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த யோசனையே உங்களுக்கு வேணாங்க. ஏன்னா சைட்டுக்குள்ளேயே பிரமாதமா 30 அடியில மெயின் ரோட்ஸும் 24 அடியில ஸ்ட்ரீட் ரோட்ஸும் அமைச்சிருக்காங்க. இதனால நோ டென்ஷன். இதாங்க மதுரை மாட்டுத்தாவணி. இங்கிருந்து மணிகண்டன் நகருக்கு 10 நிமிஷத்துல டிராவல் பண்ணி போயிடலாம். அது மட்டும் இல்ல சார், இப்ப நம்ம நிக்கிறதும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே தான். இங்க இருந்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் நம்மள மணிகண்டன் நகருக்கு இருக்குங்க. இதனால டிரான்ஸ்போர்ட் பத்தின கவலையே இல்ல. இதாங்க மதுரை ஹை கோர்ட். இங்கிருந்து மணிகண்டன் நகருக்கு எக்ஸாக்ட்லி 3 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்ல சார், ஏதோ அந்த பக்கம் பாருங்களேன், அதுக்கு பேர் தான் யானை மலை. அதை வந்து சித்தர் மலைன்னு கூட சொல்லுவாங்க. அங்க இருந்து ஐயப்பன் ரியல் எஸ்டேட்டோட மணிகண்டன் நகர் ரொம்ப ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இதாங்க நேஷனல் ஹைவே 45. அதோ தெரியுது பாருங்க, விவசாய கல்லூரி, மதுரை விவசாய கல்லூரி. இதோ தெரியுது பாருங்க மணிகண்டன் நகர். நின்னுட்டு இருக்கிறது சென்னை டு மதுரை நேஷனல் ஹைவே 45B தாங்க. இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஞ்சுமே கிடையாதுங்க. சென்னையில இருந்து இந்த பக்கம் மதுரையே திருநெல்வேலி போறது கூட இந்த ரோடு தாங்க பிரதானமே. சோ அந்த ரோட்ல இருந்து சரியா நடக்கிற தூரத்துல நம்மளோட ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட் மணிகண்டன் நகர் அமைஞ்சிருக்குங்க. இது மட்டுமா, இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. முக்கியமா எஜுகேஷனுக்கு இங்க என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? சொல்றேங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என் பின்னாடி ஒரு பிரமாதமான டென்டல் கிளினிக் அண்ட் காலேஜ். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் காலேஜ் இருக்குங்க. சரியா அங்க இருந்து நம்ம ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட்டோட மணிகண்டன் நகர் 1 கிலோமீட்டர் இல்லைங்க, சரியா நடக்கிற தூரத்திலேயே இருக்கு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணும், வாங்க போய் பார்க்கலாம். அடேங்க அப்பா, என்ன இவ்வளவு பெரிய கேட்டு? ஒரு கேட் இல்ல பாண்டோ, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மொத்தம் 4 கேட்டு. அதாவது 4 வாசல். 4 வாசல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 4 வாசல்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு 4 வாசலா? ஆமா. அப்போ தெய்வீக மனம் கமலும் இடம்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இதை வாங்கினோம்னா நம்ம வாழ்க்கை, அதாவது எங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ஒரே நேரத்துல 3 லாரி வந்து போகலாம். அந்த அளவுக்கு 30 அடி அகலம். 30 அடி. ஆமா. பார். அடேங்க அப்பா, உள்ள போய் பாப்போமா? என்ன பாண்டு சார், என்ன திடீர்னு மதுரை? இத்தனை நாளா மலேசியாவில் தான் இருந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தேன் சென்னைக்கு. சரி. அப்புறம் மதுரையில் இந்த இடத்த பற்றி சொன்னாங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு சைலண்டாக விசாரிக்கலான்னு வந்தேன். நீங்கள் 2 பேரும் தெரிஞ்சவங்களா போட்டீங்க. இது ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. ஓ, ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன ஆர்த்தி? ஆமா கண்டிப்பா. ஏன்னா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா சென்னை டு மதுரை நேஷனல் ஹைவே இருக்கு. அதுக்கு ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அண்ட் நிறைய கோவில்கள் இருக்கு. இது பாருங்க, திருமூகூர் கோவில் இருக்கு அண்ட் பக்கத்துலயே ஒரு நரசிம்மர் கோவில் இருக்கு. ஸோ மதுரை ரொம்ப ரொம்ப பக்கத்துல. அண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு அண்ட் கோர்ட் இருக்கு. ஸோ மதுரைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல அமைச்சிருக்காங்க. அண்ட் சைட்டுக்குள்ளேயே நிறைய வசதிகள் செஞ்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார், தனித்தனியா கம்பி வேலி போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா யாருமே செய்யாதது என்னன்னா, கேட் போட்டு நீங்க மணியை ரெஜிஸ்டர் பண்ண உடனேவே உங்க கையில பூட்டி சாவியை கொடுத்துடுறாங்க. அண்ட் பக்கா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கு, சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் 10 அடியில சுத்தமான சுவையான தண்ணி இருக்கு சார். இளநீ மாதிரி. ஆமா. அண்ட் இது மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் வாட்ச்மேன் இருக்காங்க. பகல்ல 2 பேர் அண்ட் நைட்ல 2 பேர் வாட்ச்மேனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா 10 மணிக்கு ஒரு நாய் கொடுக்கறாங்க சார் செக்யூரிட்டிக்காக. அப்படியா? அதாவது மணிக்கு 10 மணிக்கு ஒரு டாபர்மேன் டாக். டாபர்மேனா? அதான் வாட்ச் டாக். ஊர்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு மணிக்கு 2 மரக்கன்றுகள் நட்டு கொடுக்கறாங்க. என்ன மரம் அது? புங்க மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி சீக்கிரம் வளரக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்கள். தென்னை மரம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா. ஏன்னா தண்ணியா எள்ளி மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு அதை வச்சுக்கிட்டு? ஆமா, இந்த மனம் வந்து என்ன சைஸ், என்ன விலை? ஆக்சுவலி இந்த மனைகள சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1200 சதுரடி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வேற வேற சைஸ்ல இருக்கு, டிஃபரண்ட் சைஸஸ்ல. அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மனைகளோட அமைச்சிருக்காங்க. அண்ட் விலை பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட்ல இருக்கு. ஓ, ஏன்னா நம்ம மலேசியாவில் இன்வெஸ்ட் பண்றதை விட தமிழ்நாட்டில் நம்ம சொந்த ஊர் தானே, நாம அங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சாலும் இன்வெஸ்ட் பண்ணது நம்ம தமிழ்நாட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் சர்க்கிளில் எல்லாரும் பெரிய பெரிய தமிழ் ஆளுங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மதுரையில் தான் தமிழ் சங்கம் இருந்ததுனால தமிழ் பற்றுதல் ஜாஸ்தியாக இருக்கும் மலேசியா தமிழர்களுக்கு. அதனால் இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அதனால நீங்க போகும்போது இந்த பேம்ஃப்லெட்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். கண்டிப்பா. ஷூர். பார்த்தா அது நிறைய கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்குறேன் சார். ஆமா, அப்புறம் எத்தனை மனை இருக்குது இங்க? மொத்தம் ஆத்தி நீயே சொல்லிடுறேன். ஒரு 200க்கும் மேற்பட்ட மனைகள் இருக்கு சார். ஆமா, மொத்தம் 219 மனைகள் இருக்கு. ஆமா, மொத்தம் எத்தனை பரப்பளவு இருக்கும்? 10 ஏக்கர். 10 ஏக்கர் 10 ஏக்கர்ஸ். எல்லா வசதிகளும் இருக்கு எல்லாம் சொன்னீங்க, ஒன்ன விட்டீங்க. அற்புதமான காத்து, நிக்க முடியல. அற்புதமான காத்து, நல்ல தண்ணி வசதி, கரண்ட் இருக்குது, இபி, கவலை இல்ல மின்சாரத்துக்கு. அப்புறம் முக்கியமா பாதுகாப்பு சூப்பர். செக்யூரிட்டி தான் மெயின். அப்புறம் அந்த ரோடு அமைப்புகள் இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ஸ் எல்லாம் 30 அடியில அமைச்சிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரீட் ரோட்ஸ் எல்லாம் 24 அடியில அமைச்சிருக்காங்க. நல்ல வைட் ரோடு. சோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் பிளேஸ். ஆமா, பண்ணிடுவோம். ஆமா, பண்ணிடுவோம். உள்ளவே பார்க்கலாமா? வாங்க. இப்ப நான் இருக்கிறது ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட் மணிகண்டன் நகர் குள்ளங்க. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா
அது கூடிய சீக்கிரத்துல டெவலப் ஆகணும் தான் நம்ம நினைப்போம். அப்படி நம்ம மணிகண்டன் நகர்ல சீக்கிரம் டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம மணிகண்டன் நகர் சென்னை மதுரை நேஷனல் ஹைவே 45B ரொம்ப ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்குங்க. இது மட்டுமா, இங்க இருந்து யானைமலை ரொம்பவே பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மதுரையில அக்ரிகல்ச்சரல் காலேஜ் தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. அந்த அக்ரிகல்ச்சரல் காலேஜுக்கு எதிர்க்கையே நம்மளோட மணிகண்டன் நகர் அமைஞ்சிருக்கு. இந்த ஐயப்பன் ரியல் எஸ்டேட் மணிகண்டன் நகர்ல பாண்டோ கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு. ஆமா. ஆனா இவங்க வீட்டுக்கு 2 மரம் வளர்க்குறாங்க. பாரு, பியூட்டிஃபுல் பச்சை பசேல். இது என்ன மரம்? இலுப்ப மரம் இது. ஓ. அது வேப்ப மரம். அதோ அது புங்க. ஓ. சீக்கிரமா வளர்ந்து நல்ல பச்சை பசேல்னு நல்ல நிழல் தரும். அப்புறம் அங்க பாரு, நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்திலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா இந்த ஏரியா பூரா சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியா, பியூர்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. காத்து பத்தியா, காத்து. ஏசியே போட வேண்டியதில்லை, அவ்வளோதான். ஏசி வேணாம், ஃபேனு வேணாம், சும்மா சிலுன்னு அடேங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் வாட்டர் நீ குடிச்சு பார்த்தது இல்லையா? ஆடிபிடும். வா, நான் வரேன். பாண்டு, வரேன். தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாரு. பண்றேன். எப்படி? இது தண்ணியே இல்ல, பியூர் மினரல் வாட்டர். அதனால என்ன பண்ணலான் இருக்கேன், 10 மனை வாங்குறேன்னு சொன்னல, அதுல ஒரு மனையில இந்த மாதிரி பம்பு போட்டு தண்ணி எடுத்து மினரல் வாட்டர் பிசினஸ் ஒன்று பண்ணலான்னு பாக்குறேன். சூப்பர் பண்ணு. மலேசியன் மினரல் வாட்டர். பேர் வச்சிட்டியா? ஆமா. அடேங்கப்பா. MMW. ஆமா, மலேசியன் மினரல் வாட்டர். ஆமா. இதுல இது எவ்வளவு அடி ஆழத்துல வருதுன்னு தெரியுமா? 100 அடி. கொஞ்சம் கீழே. 80. இன்னும் கொஞ்சம். 60. 10 அடி. 10 அடி இல்லையா? வெறும் 10 அடி ஆழத்துல வருது தண்ணி. 10 அடியிலே இவ்வளவு ஸ்வீட் வாட்டர். அப்ப ஒரு மனையில மினரல் வாட்டர் வேண்டாம், 10 மனையில மினரல் வாட்டர் தான். பாண்டு, you are a true businessman. And I am an actor also. I know. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம். இது நான் சொன்னது இல்லைங்க, பெரியவங்க சொன்னது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் நகரை சுத்தி எக்கச்சக்கமான பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்கு. அதுல முக்கியமா நம்மள ரொம்ப பாதுகாக்கிற கடவுள் நம்ம மணிகண்டன் நகருக்கு பக்கத்திலேயே இருக்காரு. அவர் யாரு என்னன்னு தானே கேக்குறீங்க? நம்ம மணிகண்டன் நகருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல திருமோகூர் சுதர்ஷன ஆழ்வார், அதாவது சக்கரத்தாழ்வார் கோவில் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குங்க. சோ அப்படி ஒரு பாதுகாக்கிற கடவுள் நம்ம சைடுக்கு பக்கத்திலேயே இருக்கும் போது அதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? மணிகண்டன் நகர் ப்ராப்பர்ட்டியில என்ன விசேஷம்னா, இங்க இருக்கிற கார்னர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாம் 2 கதவு, 2 கேட்டு. இங்க பாருங்களேன், கிளீனா பூட்டு போட்டு ஜம்முன்னு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், ஒரு பிளாட்டுக்கும் தனித்தனியா ஃபென்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாத மாதிரி. கரெக்ட். நல்ல நல்ல செக்யூரிட்டி ஃபுல்லா. நீங்க சொன்ன மாதிரி கார்னர் பிளாட்டுக்கு 2 கேட்டுங்கிறது நிஜமாவே சூப்பரான விஷயம் தான். நல்ல ஒரு டிஃபரெண்ட் ஐடியா. பிளாட் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ரொம்ப ஈவனாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரோட் ஃபார்மேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கு, வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க. அதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க நிறைய ரியல் எஸ்டேட்டுக்கு போய் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம சைடு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, நம்ம சைடுக்கு பக்கத்திலேயே வீடு அமைச்சிருக்காங்க, நீங்க நாளைக்கே சைட்ல இடம் வாங்குனீங்கன்னா உடனே வீடு கட்டிடலான்னு. போய் பார்க்கும்போது தாங்க தெரியும், வீடுகள்லாம் எங்கேயோ இருக்கும், இவங்க சைட் எங்கேயோ இருக்கும். இன்ஃபேக்ட் சைட் ஊரை விட்டு தள்ளியே கூட இருக்குங்க.
ஆனா நம்ம ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட்டோட மணிகண்டன் நகர் எப்பவுமே சொன்னது தானங்க செய்வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் நகர் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. அதுக்கு உதாரணம் தோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடுகள் தான். நம்ம சைட்டுக்கு பின்னாடியும் நிறைய வீடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தியும் நிறைய வீடுகள் கட்டிக்கிட்டும் இருக்காங்க. இதுல இருந்து தெரியலையா நம்ம மணிகண்டன் நகர் பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியான்னு? அது மட்டுமாங்க, இது வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல யாருமே செய்யாத ஒரு புதிய புரட்சியை செஞ்சிருக்காங்க. என்னன்னு கேக்குறீங்களா? வழக்கமா ரியல் எஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கோசரம் லேஅவுட்டை சுத்தி ஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஸ்ரீ ஐயப்பன் ரியல் எஸ்டேட் மணிகண்டன் நகர்ல முதல் முறையா ஒவ்வொரு மனை பிரிவுக்கும் தனியா ஃபென்ஸ் அமைச்சு, ஃபென்ஸ் மட்டும் அமைக்கலங்க, கூடவே ஒரு இரும்பு கேட்டு ஒவ்வொரு மனையோட பாதுகாப்புக்காக அமைச்சிருக்காங்க. இதனால உங்களோட மனை எப்பவுமே பாதுகாப்பா இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்க மனையை வாங்குனீங்கன்னா அவங்க பூட்டு போட்டு